வரும் 22ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இது உருவான 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும், இதனால் கடலோர தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் உள் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை பகுதியில் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். உவரி, இடையன்குடி, நவரடி, சமூகரங்கபுரம், கஸ்தூரி ரங்கபுரம், விஜயநாராயணம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக இடி மின்னலோடு கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சில இடங்களில் மின்தடை ஏற்பட்ட நிலையில் திருச்செந்தூரில் பிரதான சாலை மற்றும் கோயிலுக்கு செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளித்ததால் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கார் சாகுபடியின் இறுதிக்கட்ட அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளோடு விவசாயிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குற்றால அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் கனமழையால் குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் தீவு பகுதிகளான திட்டக்குடி, மருதுபாண்டிய நகர், தெற்கு கரையூர், வேர்க்கோடு, நேதாஜி நகர், மேலவாசல் வீதி, பேருந்து நிலையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டனர். மேலும் தாமரை ஏரியின் உள்வாய்ப்பகுதி மூடப்பட்டுள்ளதால் சிப்காட் பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவு நீரும் ரசாயன கழிவு கலந்த மழைநீரும் வெளியேற வழியின்றி சாலையின் இருபுறமும் தேங்கி உள்ளது. இன்று நடைபெறவுள்ள தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார். இதற்காக ஆந்திராவில் இருந்து பிற்பகல் 1:30 மணிக்கு கோவை வரும் பிரதமர் கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்ற உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாடு முழுவதிலும் உள்ள 9 கோடி விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தின் 21வது தவணையை வெளியிட உள்ளார். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17% இருந்து 22% உயர்த்தி வழங்க உடனடியாக ஆணையிட வேண்டுமென பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். குறுவை பருவத்தில் நெல் உற்பத்தி மற்றும் கொள்முதலில் சாதனை படைத்துள்ளதாகவும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஈரப்பத அளவை உயர்த்தி ஆணையிடுமாறும் முதல்வர் கோரியுள்ளார். இன்று கோவை வரவுள்ள பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச உள்ளார். தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி இன்று கோவை வரவுள்ளார். இந்த நிலையில் விமான நிலையத்திலேயே சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பிரதமர் மோடியோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. கோவைக்கு வரும் பிரதமரை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கு அது சஸ்பென்ஸ், பொறுத்திருந்து பாருங்கள் என அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் பதில் அளித்தார். நெல்லையில் அவரிடம் சுதந்திர போராட்டத்திற்கான போர் போல் அதிமுகவில் போராட்டமாகவே இருக்கிறதே என செய்தியாளர் கேள்வி எழுப்பியதற்கு அவர் பதிலளிக்காமல் சென்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை திமுகவிடம் விசிக வைக்கவில்லை என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்ற மாண்புமிகு பறை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற கொள்கையை கைவிடவில்லை என தெரிவித்தார்.
தாவேகா விரும்பினால் கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுவார் என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் கட்சி ஒருங்கிணைப்பு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிரச்சனைக்கு உரியவர்களை மீண்டும் மீண்டும் கட்சியில் சேர்த்து பிரச்சனையை உருவாக்க இபிஎஸ் விரும்ப மாட்டார் என்றார். நடந்து முடிந்த குரூப் 2A தேர்வில் கூடுதலாக 625 காலியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சேர்த்துள்ளது. இதன் மூலம் மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 1270 அதிகரித்துள்ளது. குரூப் 2 பதவியின் கீழ் 82 இடங்களும், குரூப் 2A கீழ் 1188 இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ரஷ்ய அதிபர் புட்டினின் உதவியாளரும் அந்நாட்டின் கடல்சார் வாரிய தலைவருமான நிக்கோலாய் பட்ருசேவ் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். புட்டின் அடுத்த மாதம் இந்தியா வரவிருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யா சென்ற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் SCOவில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகளின் பிரதமர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் ரஷ்யாவில் நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்று உரையாற்றினார். SIR பிரச்சினை குறித்து டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் கட்சியினருடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டனர். செல்வ பெருந்தகை உள்ளிட்ட SIR பணிகள் நடைபெறும் 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் 10வது முறையாக பீகார் முதலமைச்சராக நாளை பதவியேற்கவிருக்கும் நிலையில் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பீகார் தேர்தலில் மொத்தம் 243 தொகுதிகளில் 202 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. அல்ஃபலா பல்கலைக்கழக நிறுவனர் ஜாவத் அகமது சித்திக்கை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். டெல்லி செங்கோட்டையில் 15 பேர் உடல் சிதறி உயிரிழக்க காரணமான பயங்கரவாத செயலுக்கு நிதி உதவி வழங்கியது தொடர்பாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே அல்ஃபலா பல்கலைக்கழகம் UGC அங்கீகாரத்தை பொய்யாக கோரியுள்ளது அம்பலமாகியுள்ளது. உத்தரப்பிரதேச கல்குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி உயிரிழந்த 7 தொழிலாளர்களின் சடலங்களை மீட்ட மீட்புக் குழுவினர் உள்ளே சிக்கிய 8 பேர் இறந்துவிட்டதாக அறிவித்துள்ளனர். கடந்த 16ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா மாவட்டத்தில் உள்ள ஒரு கல்குவாரியில் பாறை உருண்டு விழுந்ததில் 15 தொழிலாளர்கள் சிக்கினர். குஜராத்தில் ஆம்புலன்ஸில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பச்சிளம் குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அகமதாபாத்தில் பிறந்து ஒரு நாளே ஆன பச்சிளம் குழந்தையை அங்குள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது ஆம்புலன்ஸில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஓட்டுநர் உட்பட 2 காயங்களுடன் தப்பினர். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் அருகே சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 28 மாவோயிஸ்டுகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். மாவோயிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய தளபதியிடம் கைப்பற்றப்பட்ட டைரியில் கிடைத்த ஆதாரங்களை வைத்து 21 பெண்கள் 7 ஆண்கள் உட்பட 28 மாவோயிஸ்டுகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். இந்திய வங்கதேச எல்லையில் வாகன சோதனை மற்றும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் எதிரொலியாக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்காக தமிழ்நாட்டில் 6,07,00,000 படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 85 லட்சத்திற்கும் அதிகமான படிவங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு மீண்டும் முறையீடு செய்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்த உத்தரவை வாபஸ் பெற வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. நீர் மேலாண்மையில் இந்திய அளவில் 3வது சிறந்த ஊராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டம் பாலாபுரம் ஊராட்சிக்கு விருது வழங்கப்பட்டது. மத்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தின் தேசிய விருது வழங்கும் நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட விருதை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பெற்றுக் கொண்டார்.
இந்த கல்வியாண்டில் மட்டும் பள்ளி கல்வித்துறைக்கு 46,767 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். மதுரை உசிலம்பட்டி நாடார் சரஸ்வதி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சாரண சாரணியர் இயக்கத்தின் 50வது ஆண்டு பொன்விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசு இந்த நாட்டுக்கே வெறும் 28,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அடையாள அட்டையை வைத்து எங்கு வேண்டுமானாலும் வாக்கு செலுத்தலாம் என்பது பாஜக மற்றும் RSS இணைந்து நடத்தும் சதி என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார். SIR தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், SIR நடவடிக்கையை தற்போது ரத்து செய்ய வேண்டும் என்றார். பிரதமர் மோடியை தமிழக முதலமைச்சர் நேரடியாக வரவேற்காமல் கடிதம் மூலம் வரவேற்பது சரியானது அல்ல என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். வேலூரில் நடைபெற்ற பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எவ்வளவு மாற்றுக் கொள்கை இருந்தாலும் நட்புறவோடு அரசியலை அணுக வேண்டும் என்றார். பிரதமர் வருகையின் போது கண்டன போஸ்டர்கள் ஒட்டும் முற்போக்கு இயக்கத்தின் பின்னணியில் தமிழக அரசு உள்ளதா என பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் சந்தேகம் கிளப்பினார். கோவை விமான நிலையத்தில் பிரதமரை வரவேற்பதற்கான ஏற்பாடு பணிகளை பார்வையிட்ட அவர், இரு பிரிவினரிடையே வன்முறையை தூண்டும் வகையில் போஸ்டர் ஒட்டியவர்களை கைது செய்ய வேண்டும் என்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரை சந்தித்தது குறித்த கேள்விக்கு நட்பு ரீதியாக சந்தித்து பேசியதாக கூறினார். வாக்காளர்கள் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிக்காக BLO அலுவலர்களை பணியமர்த்திவிட்டு திமுகவினரே வீடு வீடாக சென்று மற்ற கட்சியினரின் வாக்குகளை நீக்க முயற்சிப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், SIRக்கு எதிராக ஒப்புக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுக தற்போது தீவிரமாக SIRஐ செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன என அவர் கேள்வி எழுப்பினார். வைகோவின் குடும்பத்திற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கிறது என மல்லை சத்யா கூறியிருப்பது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு பாட்டனார் சேர்த்த கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்ததாக குறிப்பிட்டுள்ள வைகோ, நரி ஊழையிடுவதற்கெல்லாம் பதில் கூற முடியாது என சாடினார். தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் நடைபெறுவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கிடையாது என்றும் குடியுரிமை திருத்தம் எனவும் கரூர் தொகுதி காங்கிரஸ் MP ஜோதிமணி புகார் தெரிவித்தார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குடியுரிமையை சரிபார்க்கும் பணி தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்றும் அது உள்துறை செய்ய வேண்டிய பணி எனவும் விமர்சித்தார். சென்னை வேளச்சேரியில் SIR தொடர்பான BLA கலந்தாய்வு கூட்டத்தில் திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. BLA கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகளிடம் SIRல் திமுக முகவர்கள் முறைகேடு செய்வதாக கூறி அதிமுகவினர் புகார் தெரிவித்ததை கண்டித்து திமுகவினர் வாக்குவாதம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுக பிரமுகர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்புடைய சுமார் 2 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேல்நகர் கிராமத்தைச் சேர்ந்த MC ரவி வீட்டில் இருந்த 106 செம்மரக்கட்டைகளை போலீசாரும் வருவாய்த்துறையினரும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் செம்மரக்கட்டைகளை அவரது அண்ணன் மகன் ரமேஷ் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே கடந்த 20 நாட்களாக போக்கு காட்டி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். குப்புச்சிப்புதூர், மேட்டுப்பதி மற்றும் பாறைப்பதி ஆகிய பகுதிகளில் கடந்த 20 நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் இருந்து வந்தது. இதனையடுத்து CCTV கேமரா வைத்து சிறுத்தையை கண்காணித்து வந்த வனத்துறையினர் அதனை கூண்டு வைத்து பிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் இயற்பியல் ஆசிரியர் மற்றும் புகாரை உதாசீனப்படுத்திய தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். புதூரில் உள்ள அரசு பள்ளியில் இயற்பியல் ஆசிரியராக பணியாற்றி வரும் தியாகராஜன் என்ற ஹென்றி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. நெல்லை மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2,61,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பள்ளி, கல்லூரி, மருத்துவமனைகள் உள்ளிட்ட கட்டடங்களுக்கு அவசர கால தீயணைப்பு வசதிகள் தொடர்பாக NOC வழங்க லஞ்சம் வாங்குவதாக புகார் வந்ததை அடுத்து துணை இயக்குநர் சரவணபாபு அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றது.
காஞ்சிபுரத்தில் எதிர்ப்பை மீறி திறக்கப்பட்ட தனியார் மதுபான கூடத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் கடையை சூறையாட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் மதுபான கூடம் திறக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த சூழலில் பெரியார் நகர் பகுதியில் ஜோதி மலர் என்ற பெயரில் மணமகிழ் மன்றம் திறக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் ஈமச்சடங்கு பணம் பெற வந்த நபரிடம் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சமூக நல பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். நாற்றம்பள்ளி தனி வட்டாட்சியர் வள்ளியம்மா லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கையும் களவுமாக பிடிபட்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ரயில் தண்டவாளத்தில் இரும்பு கம்பியை வைத்த பீகாரைச் சேர்ந்த 5 இளைஞர்களை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். காரைக்குடி நோக்கி சென்ற பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வினோத சத்தம் கேட்டதால் சுமார் 3 மணி நேரம் நிறுத்தப்பட்டது. மருத்துவரிடம் 1,74,00,000 ரூபாய் மோசடி செய்தவருக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. உத்தண்டியைச் சேர்ந்த டாக்டர் ராஜசேகரிடம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என கூறி ஜனனி அவரது காதலன் சரவணகுமார் ஆகியோர் மோசடி செய்துவிட்டு துபாய்க்கு தப்பிச் சென்றனர். இந்த வழக்கில் சரவணகுமாருக்கு நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டை அடுத்த கீழ்காட் பட்டடை பகுதியில் உள்ள கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் ஊருக்குள் தண்ணீர் வராமல் இருக்க 10 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. தடுப்பு சுவர் கட்டி 14 நாட்கள் மட்டுமே ஆன நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஆரன்களை பறிமுதல் செய்த போக்குவரத்து துறை போலீசார் அவற்றின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்தனர். அரசு அனுமதியின்றி அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஹாரன்கள் தனியார் பேருந்துகளில் பயன்படுத்தப்படுவதாக வாகன ஓட்டிகள் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு போன்ற சமகால பாடத்திட்டங்களை படிக்கும்போது வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என மாணவர்களுக்கு இஸ்ரோ விஞ்ஞானி சசிகுமார் அறிவுரை வழங்கினார். சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர் பட்டதாரிகள் தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து அவற்றை செயல்பாடாய் முன்னெடுக்க வேண்டும் என்றார். சிதம்பரம் அரசு பொது மருத்துவமனையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி 6 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் உள்ளதாகவும் அதனை அகற்ற கோரி சிதம்பரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. படகு பழுதானதால் திசை மாறி சென்று இலங்கை கடற்படையினரிடம் கைதான தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த 3 மீனவர்கள் படகுடன் பத்திரமாக இந்திய கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். பட்டுக்கோட்டை அடுத்த கள்ளிவயல் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 3 மீனவர்கள் கடந்த மாதம் 16ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றபோது கைது செய்யப்பட்டனர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை புதிய உச்சமாக 6 ரூபாய் 5 காசுகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளதால் கோழி பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் சில்லறை விலையில் ஒரு முட்டை 6 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சத்துணவு டெண்டர் காரணமாகவும் நாமக்கல் பண்ணையாளர்கள் முட்டைகளை பதுக்குவதன் காரணமாகவும் செயற்கையான விலையேற்றம் உருவாக்கப்படுவதாக தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் நலச்சங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் செல்லபாண்டியன் புகார் கூறினார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் முட்டை விலையேற்றம் தொடர்பாக அமைச்சர்களை சந்தித்து முறையிட உள்ளதாக தெரிவித்தார். சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இளம்பெண்ணை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை விதித்ததை எதிர்த்து குற்றவாளி சதீஷ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த கொலை வழக்கில் குற்றவாளிக்கு நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியது. காஞ்சிபுரம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் பின்புறம் 2 வீலர் மோதியதில் 2 மகன்களும் உயிரிழந்த நிலையில் தாய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கீழம்பி பகுதியைச் சேர்ந்த குளோரி, மூத்த மகன் யுவராஜ், இளைய மகன் சந்தோஷ் ஆகியோரோடு காய்கறி வாங்கிவிட்டு திரும்பிய போது செவிலிமேடு புறவழிச்சாலையில் விபத்தில் சிக்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை நகராட்சி ஆணையர் கொடுத்த பணிச்சுமை காரணமாக அலுவலக உதவியாளர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நகராட்சி ஆணையாளர் சவிதா ஸ்ரீ கொடுத்த பணிச்சுமை காரணமாக உதவியாளர் ஆனந்த் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த ரங்கசமுத்திர பகுதியில் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை பட்டா இடத்தில் உள்ளதால் அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே கோயிலிடத்தில் விளையாட்டு மைதானம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்த விவசாயி உயர்மின் அழுத்த கம்பத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜே புதுக்கோட்டை கிராமத்தில் உள்ள பொம்மைசாமி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் அரசு சார்பாக விளையாட்டு மைதானம் கட்டி வருவதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் வங்கியில் இருந்து எடுத்து வந்த 1,60,000 ரூபாயை இருசக்கர வாகனத்தில் வைத்த நிலையில் அதனை கண்ணிமைக்கும் நேரத்தில் இருவர் திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நெக்சலன் என்பவரின் பணத்தை கொள்ளையடித்து சென்ற 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகம் வெளியே மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற இளைஞரை போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். பிரபு என்ற இளைஞர் தனக்கு தெரிந்தவர்கள் செய்வினை வைத்ததாகவும் இதுகுறித்து ஜமுனாமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தற்கொலைக்கு முயன்றதாகவும் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் அருகே சிகிச்சை பலனின்றி கல்லூரி மாணவர் உயிரிழந்த நிலையில் இறப்புக்கு காரணமானவர்களை கைது செய்யக்கோரி அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்குச்சிபாளையத்தை சேர்ந்த கல்லூரி மாணவன் கஜினி 2-வீலரில் சென்றபோது பின்னால் வந்த நபர்கள் இடித்து கீழே தள்ளி ஆபாச வார்த்தைகளால் திட்டியதால் மனமுடைந்து தூக்கில் தொங்கினார். மதுரையில் ஓட்டுநர் உயிரிழப்பு வழக்கில் திடீர் திருப்பமாக அவரை கொலை செய்ததாக பெண் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆணையூரைச் சேர்ந்த பழனிசாமியின் 2வது மனைவி ஜோதிக்கும் சித்ராவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இது தொடர்பாக பழனிசாமியிடம் கேட்க சென்ற இடத்தில் அவரை தள்ளிவிட்டதில் கீழே விழுந்து உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக சித்ரா, அவரது கணவர் சரத்குமார், நண்பர் விஜயகுமார் கைதாகினர். மதுரை அலங்காநல்லூர் அருகே நிலை தடுமாறி கீழே விழுந்த தம்பதி மீது பின்னால் வந்த அரசு பேருந்து ஏறி இறங்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஜெயந்திபுரத்தை சேர்ந்த வெங்கட சுப்பு சிக்கந்தர் சாவடி சிவன் கோவில் அருகில் உள்ள தனது டீ கடைக்கு மனைவி பத்மாவதியுடன் 2-வீலரில் சென்றபோது காமாட்சி அம்மன் நகர் அருகே நாய் குறுக்கே வந்ததில் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி நீதிமன்ற வளாகத்தில் இளம்பெண்ணை பார்த்து ஆபாசமாக சைகை காட்டி தகாத வார்த்தைகளால் திட்டியதாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தோவாடையைச் சேர்ந்த சங்கீதா என்பவர் வழக்கு ஒன்றிற்கு பூதப்பாண்டி நீதிமன்றத்திற்கு சென்றபோது அங்கு வேறு வழக்கிற்கு ஆஜரான 4 பேர் அவருக்கு ஆபாசமாக சைகை காண்பித்ததாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பயணிகளை மிரட்டி பணம் பறித்து வந்த 5 திருநங்கைகளை பிடித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளிடம் மிரட்டி பணம் பறித்து வந்ததாக பயணிகள் அளித்த புகாரின் பேரில் ரயில்வே போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். தேனியில் சிறுவனை கடத்தி சென்று பெங்களூருவில் உள்ள முறுக்கு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்த 2 பேருக்கு 10 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிறுவனை கடத்தியதாக கைதான தேனியைச் சேர்ந்த முருகன் மற்றும் உசிலம்பட்டியைச் சேர்ந்த பாண்டி ஆகிய இருவருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் பேருந்தில் பயணம் செய்த பெண்ணிடம் 2,90,000 ரூபாயை திருடிய ஆந்திராவைச் சேர்ந்த சகோதரிகளை போலீசார் கைது செய்தனர். மதுரை பிபி குளத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்பவரின் மனைவி ஆனந்தி பணத்துடன் பேருந்தில் திருப்புவனம் சென்றபோது அதே இருக்கையில் அமர்ந்திருந்த 2 பெண்கள் பணத்தை திருடி வசமாக சிக்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் பகுதியில் உள்ள புஷ்கரம் வேளாண் கல்லூரி விடுதியில் மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவரது இறப்பில் மர்மம் உள்ளதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த விஜயசுந்தரம் என்பவரது மகன் மதன்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சென்னை ஆதம்பாக்கத்தில் குடிநீர் ஏற்றி சென்ற லாரி சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் விழுந்து விபத்தில் சிக்கியது. மாநகராட்சி 12வது மண்டலத்திற்கு உட்பட்ட குடிநீர் ஏற்று நிலையத்திலிருந்து சென்ற லாரி பள்ளத்தில் சிக்கி 2 மணி நேரத்திற்கு மேலாகியும் அகற்றப்படாததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை OMR சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது குழந்தை கோமா நிலைக்கு சென்றதால் பெற்றோர் கண்ணீர் மல்க நீதி கேட்டு நிற்கின்றனர். நாவலூர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் சங்கர நாராயணன் தனது மனைவி தங்கத்தை பிரசவத்திற்காக துறைப்பாக்கத்தில் உள்ள கிளவுட் 9 மருத்துவமனையில் சேர்த்தார்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் கண்ணமங்கலம் பெரிய ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினர். பெரம்பலூர் மாவட்டம் பாடலூரில் காவலாளியை கட்டி போட்டு நகைக்கடையில் கொள்ளையடித்து சென்ற முகமூடி கொள்ளையர்களை திண்டிவனம் அருகே போலீசார் மடக்கி பிடித்தனர். கடை உரிமையாளர் தமிழரசனின் செல்போனில் ஒலித்த அலாரத்தின் மூலமாக கடையில் கொள்ளை சம்பவம் நடந்திருப்பதை தெரிந்து கொண்டவர் உடனடியாக போலீசுக்கு தகவல் அளித்தார். மாவட்டம் குடியாத்தத்தில் நகைக்கடையில் இருந்து நகைகளை திருடிய 2 ஊழியர்களில் ஒரு பெண்ணை கைது செய்த போலீசார் மற்றொரு பெண்ணை தேடி வருகின்றனர். அசோக்குமார் என்பவர் நடத்தி வரும் நகைக்கடையில் சுபாஷினி என்ற பெண் ஊழியர் மட்டும் 16 சவரன் நகையை திருடி அவற்றை வங்கியில் அடகு வைத்தது தெரிய வந்தது. மேலும் தலைமறைவாக உள்ள தீபா என்பவரை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அடுத்தடுத்து வாகனங்கள் மீது லாரி மோதிய விபத்தில் 3 ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட 4 பேர் பலத்த காயமடைந்தனர். பன்ருட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஏரிப்பாளையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சவாரிக்காக நின்று கொண்டிருந்த 3 ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பைக்கில் இருந்த ஒருவர் மீது மோதியது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து துறை அலுவலர்கள் சார்பில் விபத்தில்லாமல் பேருந்தை இயக்குவது தொடர்பாக சாலை விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் பேசிய பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து அலுவலர், ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பயணிகளுக்கு இடையூறு இல்லாமல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 1 மாதத்தில் மட்டும் ஆளில்லாத 2 வீடுகளை சேதப்படுத்திய கரடி உள்ளே நுழைந்து பொருட்களை சூறையாடியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே தலைஞாயிறு NPKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் டெல்லி தேசிய சர்க்கரை இணையத்தின் உயர்மட்ட வல்லுநர் குழுவினர் மற்றும் மாநில குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது புனரமைப்பு செய்து ஆலையை இயக்க நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே கரும்பு பயிரிடப்படும் என விவசாயிகள் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பெண்ணுக்கு கிஸ் டார்ச்சர் கொடுத்த ஆணின் நாக்கு துண்டானது. திருமணமான நபர் பின்தொடர்ந்து சென்று வலுக்கட்டாயமாக முத்தம் கொடுக்க முயன்றதால் ஆத்திரமடைந்த பெண் நாக்கை கடித்து துப்பியதாக கூறப்படுகிறது. தாய்லாந்து நாட்டின் பாங்காங்கில் இருந்து டெல்லிக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 874 கிராம் கஞ்சா பொட்டலங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்தனர். சோதனையின் போது சமையல் பாத்திரத்தின் அடிப்பகுதியில் மறைத்து கடத்தியதை சுங்கத்துறையினர் கண்டறிந்தனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் மணாலியில் நீர்நிலைகள் உறையும் அளவிற்கு கடுமையாக குளிர் அலை வீசுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. வெப்பநிலை 0க்கும் கீழ் சரிந்ததால் ஆறுகள் மற்றும் மலைமேடுகளில் பனி உறைந்து ரம்யமாக காட்சியளித்தது. தெலங்கானாவில் 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய காவல் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் கிராம மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மேடக் மாவட்டம் டெக்மால் காவல் நிலையத்தில் SI-யாக பணியாற்றிய ராஜேஷ் லஞ்சம் வாங்கி பிடிபட்டு தப்பி ஓடிய நிலையில் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் 1/2 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று வயல்வெளியில் மடக்கி பிடித்தனர். மறைந்த பாடகர் ஜுபின் கர்கின் 53வது பிறந்தநாளை முன்னிட்டு அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ரத்த தானம் செய்தார். சிங்கப்பூரில் ஸ்கூபா டைவிங் பயிற்சி மேற்கொண்ட போது மூச்சு திணறல் ஏற்பட்டு பாடகர் ஜுபின் கர்க் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு 8 நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை காணாமற் போவதாக செய்திகள் வெளியாவது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கில் அனைத்து மாநிலங்களிலும் நோடல் அதிகாரிகளை நியமிக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 6 வார கால அவகாசம் கோரப்பட்டதை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் சிக்கி கோழிக்கோட்டை சேர்ந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மண்டல பூஜை மகர விளக்கு பூஜைக்காக 16ஆம் தேதி மாலையில் கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. துபாயின் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் F-35 விமானங்கள் வானில் சீறி பாய்ந்து சாகசத்தில் ஈடுபட்டன. வானில் வட்டமிட்டு சீறிய போர் விமானங்களை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.
அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு சென்ற சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாசலுக்கு வந்து வரவேற்று அழைத்து சென்றார். இதனையடுத்து இருவரும் இருநாட்டு உறவு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர். சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தகவல் வெளியாக இருக்கிறது. லெபனானில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல் தொடர்பான வீடியோ வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுரங்க நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி பெரு தலைநகர் லிமாவில் நூற்றுக்கணக்கான சிறு மற்றும் கைவினை சுரங்க தொழிலாளர்கள் பேரணியாக சென்று எதிர்ப்பை பதிவு செய்தனர். 5 ஆண்டுகள் வரை காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் என பயனாளர்களுக்கு கூகுள் CEO சுந்தர் பிச்சை அறிவுறுத்தி இருக்கிறார். மேலும் செயற்கை நுண்ணறிவு மவுசு சரிந்தால் ஏற்படும் தாக்கத்தில் இருந்து எந்த நிறுவனமும் தப்பிக்க முடியாது எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் சஞ்சு சாம்சனுக்காக சிறப்பு வீடியோ வெளியிட்டு அவரை அணியில் வரவேற்றுள்ளது. பேட்ட திரைப்படத்தின் தீம் மியூசிக்குடன் நடிகர் ரஜினிகாந்த் பேசிய வசனமான வரவேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் என்ற தலைப்புடன் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. முத்தரப்பு T20 தொடரில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 147 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் அணி 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 151 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. T20 தொடரில் அதிக முறை டக் அவுட் ஆன பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் ஷாகித் அப்ரிடியை பின்னுக்கு தள்ளி பாபர் அசம் 2வது இடத்தை பிடித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக நேற்று நடைபெற்ற T20 போட்டியில் பேட்டிங் செய்த பாபர் அசம் ஜிம்பாப்வே வீரர் எவன்ஸ் வீசிய பந்தில் 9வது முறையாக டக் அவுட் ஆகி வெளியேறினார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இருந்து இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் ஜோடி வெளியேறியது. சிட்னியில் நடைபெற்ற பெண்கள் இரட்டையர் பிரிவின் முதல் சுற்றில் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் ஜோடியுடன் மோதிய இந்தோனேஷியாவின் குஷுமா பிஸ்மிதாசாரி ஜோடி 21-10, 21-14 என்ற நேர் செட் கணக்கில் வென்று 2வது சுற்றுக்கு முன்னேறியது. சென்னை நேரு விளையாட்டரங்கில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஹோம் ஆஃப் செஸ் அகாடமியை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீரர்களோடு செஸ் விளையாடி உற்சாகமடைந்தார். மேலும் உள் விளையாட்டரங்கில் புதுப்பிக்கப்பட்ட ரோலர் ஸ்கேட்டிங் மையம் மற்றும் பாரா பேட்மிண்டன் அகாடமி ஆகியவற்றையும் திறந்து வைத்து வீரர்களோடு பேட்மிண்டன் விளையாடினார். பெரம்பலூர் சென்றடைந்த ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலக கோப்பையை அம்மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி வரவேற்றார். நவம்பர் 28 முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலக கோப்பை போட்டி நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் கோப்பை சுற்றுப்பயணமாக எடுத்து செல்லப்படுகிறது. உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 25 மீட்டர் சென்டர் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீரர் குர்பிரீத் சிங் வெள்ளிப் பதக்கம் வென்றார். யுக்ரைன் வீரர் பாவ்லோவும் குர்பிரீத் சிங்கும் தலா 584 புள்ளிகளை எடுத்தபோதும் 10 புள்ளிகள் இலக்கின் உள்பகுதியில் நெருக்கமாக சுட்டதன் அடிப்படையில் பாவ்லோ முதலிடம் பிடித்ததால் குர்பிரீத் சிங் நூலிலையில் தங்கப் பதக்கத்தை தவறவிட்டார். சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி பரவும் அவதூறு கருத்துக்கள் மிகவும் வேதனை அளிப்பதாகவும் தாம் கண்ணியமான பின்னணியில் இருந்து வருவதாகவும் நடிகை கயாடு லோகர் தெரிவித்துள்ளார். இரவு நேர பார்ட்டிக்கு வருவதற்கு கயாடுவுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததாக அமலாக்கத்துறை விசாரணையில் தயாரிப்பாளர் ஒருவர் கூறியதாக இணையத்தில் தகவல் பரவியது. சசிகுமார் நடிப்பில் உருவாகியிருக்கும் மயிலாட் திரைப்படத்தின் முதல் பாடல் இன்று வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. ஒலிம்பியா மூவிஸ் நிறுவனம் தயாரிப்பில் ராஜு முருகன் இயக்கி வரும் இத்திரைப்படத்தில் சசிகுமாருக்கு ஜோடியாக கன்னட நடிகை சைத்ரா ஜே ஆச்சர் நடித்திருக்கிறார். இன்று வெளியாகும் எசக்காத்தா பாடலை சின்மயி சத்யபிரகாஷ் இணைந்து பாடியுள்ளனர். அனிமேஷனில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற மோனா திரைப்படம் லைவ் ஆக்ஷன் திரைப்படமாக உருவாக்கப்பட்டு அதன் டீசர் வெளியாகி உள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு மோனா அனிமேஷன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கடந்த ஆண்டு வெளியான அதன் 2ஆம் பாகமும் வெற்றி பெற்றது.
வாரிசு என்பதற்காக அப்பாவின் சொத்துக்களை பெற விரும்பவில்லை என தனது மகன் கூறியதாக பிரபல நடிகர் ஜாக்கி சான் தெரிவித்திருக்கிறார். நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர் தனது சொத்துக்கள் முழுவதையும் அறக்கட்டளைக்கு வழங்கியதால் வருத்தம் ஏதும் இல்லையா என மகன் ஜேசி ஜானிடம் கேட்டதாகவும் அதற்கு தானாகவே உழைத்து பணம் சம்பாதிக்க விரும்புவதாக மகன் கூறியதாகவும் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டனின் ஐகானிக் பிராண்டான நார்டன் இருசக்கர வாகனங்களை டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனம் இந்தியாவில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தை கையகப்படுத்திய டிவிஎஸ் மோட்டார்ஸ் பல வருட நிதி மற்றும் மேம்பாட்டிற்கு பிறகு இப்போது இந்தியாவில் அந்த ஐகானிக் பிராண்டை அறிமுகப்படுத்த உள்ளது.